ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலன் 2026 2028 வரைக்கும் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த சனி பயிற்சியில் செலவு அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஜீவனபதியும் லாபதிபதியுமான சனி பகவான் இதுவரை லாபஸ்தானமான 11வது இடத்தில் சஞ்சரித்து வந்த நிலையில் மார்ச் 6 2026 அன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல சஞ்சரிக்கிறார். இக்காலம் ஏழரை சனியின் தொடக்க காலமோ விரய சனியின் காலமோ ஆகும் என்பதால் பொருளாதார நெருக்கடி, வீண் செலவுகள், எதிரிகளால் இடையூறு, உடல்நிலையில் சங்கடம், உறவுகளிடம் பகை என்ற நிலை ஏற்படலாம். ஸோ இது பொது பலனாகும். ஆனால் இக்காலம் முழுவதும் உங்களுடைய நட்பு வீட்டில் தன்னுடைய நட்பு கிரகங்களான குரு புதன் சாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போடுறது போல் நெருக்கடிகள் நீங்கும், நன்மைகள் நடக்கும். சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலையில் தசபுத்திக்கேற்ப பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக மாறும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பலன்களுடைய மாற்றம் விரயசனியின் காலம் மார்ச் 6 2026 ஏப்ரல் 24 2028 வரைக்கும் என்றாலும் இக்காலம் முழுவதும் அவர் வழங்கக்கூடிய பலன்களே ஒரே மாதிரியாக இருக்காது. மார்ச் 13 கரெக்டாக ஏப்ரல் 11 வரைக்கும் அஸ்தமனம், அப்புறம் ஜூலை 15 நவம்பர் 30 வரைக்கும் வக்ரம், அப்புறம் மார்ச் 25 2027 ஏப்ரல் 24 2027 வரை அஸ்தமனம், அப்புறம் ஜூலை 28 2027 டிசம்பர் 13 2027 வரை வக்ரம். இந்த நிலைக்கு சனி பகவான் செல்வதால் இக்காலத்தில் அவரால் ஏற்படக்கூடிய சங்கடமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையோ, வீண் செலவுகள் குறையோ, உடல்நிலை சீராகோ, பொன்பொருள் சேரோ, குடும்பத்தில் நிம்மதிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இதுக்கிடையில் ராகு கேதுவுடைய சஞ்சாரம் நவம்பர் 13 2026 வரை ராகு லாபஸ்தானமான கும்பத்திலையும் கேது பூர்வ புண்ணியஸ்தானமான சிம்பத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ராகுவால் பணவரவு அதிகரிக்கும், சேமிப்பு உயரும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், எடுத்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும். அப்புறம் நவம்பர் 13 2026 முதல் ராகு மகரத்திலையும் கேது கடகத்திலையும் சஞ்சரிப்பதால் செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரியவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். உடல்நிலையில் கூட கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். ஸோ ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தால் இடையில் இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்புறம் குரு சஞ்சாரம் மே 26 2026 வரை மிதுனத்துலேயும், மே 26 2026 அக்டோபர் 20 வரை கடகத்துலேயும், அக்டோபர் 20 2026 பிப்ரவரி 13 2027 வரை சிம்மத்துலேயும், பிப்ரவரி 13 2027 ஜூன் 13 2027 வரை கடகத்துலேயும், ஜூன் 13 2027 நவம்பர் 16 2027 வரைக்கும் சிம்மத்துலேயும், நவம்பர் 16 2027 ஏப்ரல் 17 2028 வரை கன்னியிலையும் சஞ்சரிப்பார். இக்காலங்களில் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் திருமண வயதினருக்கு வாழ்க்கை துணையானது அமையும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கடகத்திலையும் கண்ணிலையும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் விரய சனிக்கு குரு பார்வை உண்டாவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தினால உங்களோட ராசிக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஸோ குருவுடைய சஞ்சாரமால் இந்த மாதிரியான பலன். ஸோ சனினால் பொது பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். விரயசனியின் காலம் என்றாலும் நவம்பர் 13 2026 வரை லாபராகுவும் கடகும் கண்ணில குரு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவானுக்கு குரு பார்வையும், சிம்ம குருவின் காலமும் குரு பார்வைகளும் மலை போல் வரக்கூடிய சங்கடத்தை வந்தவழி தெரியாமல் செய்துவிடும். குடும்பம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன்பொருள் வீடு வாகனம் என்ற கனவுகள் உங்களுக்கு நனவாகும். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில்காரகன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானமான 11வது இடத்துல நவம்பர் 13 2026 வரை ராகு சஞ்சரிப்பார். குரு பகவான் பார்வைகளும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி, எலக்ட்ரானிக், மெடிக்கல், கெமிக்கல், இயந்திரம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பங்கு வர்த்தகம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மருத்துவத்துறைகள் இந்த மாதிரி தொழில லாபமானது கிடைக்கும்.
மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய உங்கள் நட்சத்திர ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அடையும். அப்புறம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு என்ன பலன்னா, வேலையில் இருந்த நெருக்கடி விலகும், உங்கள் திறமைக்கேற்ற உயர்வு உண்டாகும், தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா அக்செப்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பட விவகாரத்தில் இந்த டைம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகும். குடும்பத்தினரை ஆலோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட வேண்டாம். உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும், எதிர்ப்புகள் விலகும், பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும், வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனை கூட விலகுங்க. அப்புறம் கல்வியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தேவையற்ற நட்புகளையும் சிந்தனைகளையும் ஒதுக்கி வைப்பதால் உயர்கல்வி நனவாகும். ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்தினால் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அதனால் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் உடல்நலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உடல்நலில் உழைப்பின் காரணமாக பரம்பரை மற்றும் பருவ நோய்களால் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். இருந்தாலும் ருணரேகஸ்தான சனி பகவான் பார்ப்பதால் உங்களை அச்சமூட்டி வந்த நோய்களும் மருத்துவத்தால் குணமடையும். அதனால் மருத்துவத்தை பாருங்கள், குணமடைந்துடும். அப்புறம் குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது விரயசனியின் 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பிற்கேற்ற வகையில் குடும்பத்தினர் நடந்து கொள்ளாமல் போவார்கள். பண விவகாரத்தில் நெருக்கடி ஏற்படும். திட்டமிட்டாமல் செலவு செய்து சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். அதனால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாகும். குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. குழந்தை பாக்கியம் உங்களில் பலருக்கும் கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறையானது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவேளைகள் விலகும். ஸோ அதனால் குடும்பமில் இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதனால் சங்கடங்கள் விலகும். இந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முயற்சி கேட்ட ஆதாயம் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இதுவரையில் சஞ்சரித்து பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் ராசியை பூர்வ புண்ணியம் மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்த்து வந்ததால் செயல்களில் தாமதம், மனதில் குழப்பம், பிள்ளைகளால் சங்கடம், செல்வாக்கில் பின்னடைவு, நோய் நொடி என்ற சங்கடத்திற்கு ஆளாகி வந்திருப்பீங்க. இந்த நிலையில தான் மார்ச் 6, 2026 அன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்தில் சஞ்சரித்திருக்கார். இக்காலம் உங்களுக்கு விரயசனியின் காலம் என்பதால் எடுக்கக்கூடிய வேலைகளில் தடையும், வருமானத்தில் நெருக்கடியும், வீண் அலைச்சல், மன உளைச்சல் என்று ஏற்படுவதன் மூலம் வீண் செலவுகள், எதிரிகளால் இடையூறு, உடல்நிலையில் சங்கடம், தொழிலில் போராட்டம், பெரியோருடைய கோபம் என்ற நிலைக்கு ஆளாகலாம் என்பது பொது பலனாகும். ஆனால் இக்காலத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சுய ஜாதகத்தில் கிரகங்களில் அமர்ந்த நிலையில் தசபுத்திக்கேற்ப இப்பலன்களில் மாற்றம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்படும். ஸோ அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் விரயசனியின் காலம் என்றாலும் சனி சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நட்பானவை என்பதோடு உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கிரனுக்கு சனி நட்பானவர் என்பதால் கடும் நெருக்கடிகளை சனி உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகுது. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பைரவரை வழிபாடு செய்யணும். இதனால் வாழ்வில் உண்டாகக்கூடிய சங்கடங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பரிகாரம். அப்புறம் கார்த்திகையில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோக காலமாக இருக்க போகுது. ஆத்மகாரகனான சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதமான மேசத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதமான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளார். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்திற்குரிய பலன்களை வழங்கக்கூடியவர். ஸோ கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு சனி பகவான் விரயஸ்தானத்திலேயும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாபஸ்தானத்திலேயும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் செலவையோ அலைச்சலையோ உடலளவையோ உண்டாக்குவார். ஆனால் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாபத்தையும் யோகத்தையும் வழங்குவார் என்பது பொது பலனாகும்.
ஆனால் இக்காலத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, இதெல்லாம் வைத்து உங்கள் தசபுத்திக்கு ஏற்ப இப்பலன்களில் ஒவ்வொருக்கும் சில மாற்றம் ஏற்படும். அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயமானது உண்டாகும். வியாபார தொழில் லாபம் தரும். கையில் பணம் புழங்கும். பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கை கூடிய வராத வேலைகள் இப்போது முடிவிற்கு வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். இதனால் வாழ்வில் பலம் உண்டாகும். ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரக சஞ்சாரத்தால் இந்த சனி பயிற்சியில் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி பலனை தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.